காலைல வாங்கின வீடியோல அதான் போட்டுக்கிறேன். பாதி வலி குறையும், பாதி இருக்கு. நீங்க வீட்டில் போய் பண்ண போனா கொஞ்சமா குறையும். புரியுதுங்களா? இப்போ என்ன வலி இருக்குதா? ரொம்ப வலிக்குது. எங்க வரீங்க? எங்க வரீங்க? ஆர்காடு. ஏ வர மாட்டீங்களா? உட்காந்துட்டீங்க. வந்தா கூட வர மாட்டீங்களா? கூட வரணும் நீங்க. சொல்லுங்க, கூட நீங்க சொல்லணும்ல. கை தூக்க முடியலங்க. எப்படி வெயிட்டு தூக்க முடியாது. வயசான தோட்ட எல்லாத்துக்கும் அதுதான். உனக்கு மட்டும் எல்லாத்துக்கும் நான் எனக்கு அது எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கணும். ஆஸ்பத்திரிலாம் போனீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? ஆஸ்பத்திரி போய் கட்டிலாம் கட்டினாங்க. சுகம் ஆகல. கையை தூக்க மங்கத்துக்கு போனோம், புத்தூருக்கு போனோம், சிஎம்சிக்கு போனோம். ஒண்ணுமே நல்லா நோவே எடுக்கல. வலிக்குது. கை இப்படி தூக்க முடியல. இந்த தூக்கு எதுக்கு மேலே போதாதா? இந்த வயசுக்கு நீங்கள் போக போகிறது உடனே மொத்தமாக தூக்க முடியுமா? இந்த அளவுக்கு தூக்கினா பாராட்டுதா இந்த வயசுக்கு? வந்துச்சுல உடனே வராது. அல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சமாக தான் வரும். நான் அந்த எழுதி பார்த்தா வீடியோலையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். உடனே வந்தோடனே இப்படி எடுத்துருமோ இப்படி போர் பண்ணாலும் வராது. நான் நோவு எடுத்துடுறேன். இப்போ பாதி வழி எடுத்துட்டு போய் பாதி கொஞ்சம் இருக்கும். உனக்கு மட்டும் நல்லாத்துக்கு அதான் சொல்றது. பாதி வழி இருக்கும், பாதி இருக்கும். நீ வீட்டில் நான் சொல்றதை கடைபிடிச்சுன்னா வரவே வராது. கையெழுந்து பாருங்க, வழிகளை பாரு. கொஞ்சம் இதுதான் செய்யுங்க. நான் தமிழ் தான் இப்பதான் ஃபில்ட்டியே தெரிறேன். நான் இன்னைக்கு குறைஞ்சா குறையில ரொம்ப குறையிலையே. ஏமா கொஞ்சம் வலி குறைஞ்சா குறையாமா?
குறையிலையே சுத்தம் குறையா நோது சுத்தமாக குறையா கொஞ்சம் தான் தமிழ் தானே சொன்னேன் பாதி வழி குறையும் பாதி இருக்குது தானே சொல்லிட்டு தானே தெரியும் நான் மொத்தமாக குறையாது சொல்லிட்டுனா இல்லையா அவங்க அதில் என்ன சொன்ன சரி சரி கொஞ்சம் குறைஞ்சிக்குது பாதி குறையும் பாதி இருக்கும் வீட்டில் போயிட்டு நான் சொன்னதை பண்ணா குறையிலன்னா குறையாத என் வீடியோவில் ஃபுல்லாக தான் போட்டுக்கிறேன் நான் உடனே அதில் அப்படியே தெரிஞ்சிருன்னு சொல்ல போடல கொஞ்சம் இருக்கும் ஆசிரியர் போகிறேன் அங்கே போகிறீங்க எல்லாம் கேட்குறீங்களா போயிட்டு இவ்வளோ காசெல்லாம் போட்டீங்களா கேட்குறீங்களா ஏன்டா குறையின்னு கேட்குறீங்களா என்ன பேச மாட்டீங்க இப்போ கிட்ட சரி சரி அவங்களோட பாச பழம் கேட்கல அவங்க பாவம் புண்ணிய கரும தீராங்க தர்மத்துக்கு கொடுங்க இல்லைன்னா போங்க அதான் என்னோட இது கஷ்டம் நான் சொல்லுது எனக்கு வாடகை வீடு வரவனுக்கு பைசா சோறு போகணும் நம்ம பண்ண கர்மாவோட தீர்க்கு தான் மக்கள்கிட்ட சோறு போனாலும் முடிஞ்சு கொடுக்குறேன் ஏதோ கோடி கோடி செலவு பண்ணுறீங்க ஆனால் என்ன காசு வந்துட்டீங்க இப்போ பாரு சிக்கன்னு வாய திறந்து பேசுவேன் நல்லா இருக்குது அவ்வளோ நோய் இல்லை அவ்வளோ நோய் இல்லை ஏன்னா அப்படி கட்டி தான் விட்டேன் இதான் எடுக்கிறது தெய்வ சக்தி நான் இல்லை எல்லாம் தர்மத்தில் தான் அவர் வெல்றது ஃபோன் ஆஃப் சொல்லலாமா கடுகெண்ணெய் பூண்டு பச்சைக்கற்பூரம் போட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க நல்லா தேய்ச்சிட்டு கல் உப்பு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அவங்க எவ்வளோ சூடு தாங்க அந்த அளவுக்கு ஒத்தரம் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா வலி குறையிலன்னா வலி குறையாது தெளிவாக சொல்லி வரவங்களுக்கு ஆறாவது அல்லாதது தான் அப்படி வழி விடுமா மேடம் மேடம் அதான் கட்டணும் இவரை கட்டது பச்சையாக குத்திருது உங்க பேரா அது உங்க நேம் என்ன பாரு ஆத்தாவும் மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்குது பயங்கர பாசம் வச்சுக்குது இங்கே குத்திக்கோங்க அவ்வளோ பாசம் எந்திரி உள்ள போ சரி கொஞ்சம் தெரியாது சொல்கிறேன் நீ உள்ள போய் கொஞ்சம் ஜாட்டியை கட்டி தேய்ச்சி உள்ள போ அடே விட்டுறாங்க பாருப்பா சொல்லுதா பரவாயில்ல வீட்டில் போய் நான் சொன்ன வேலையை செய்யணும் செஞ்சா குறையணும் குறையாது தெளிவாக சொல்லி விடுறேன் ஏன்னா வந்து உட்காந்து இது வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்படி இருக்குது நல்லா இருக்குது உட்காருங்க உட்காருதா ஏய் போய் உட்காருங்கிறேன் ஹலோ இப்ப வரையா உதவி வேணும் உனக்கு இப்ப நீ கிளம்பி 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 வா ஆட்டோ பைக்ல புடிங்க வா வா ஒரு வா சீக்கிரம் வா வந்துட்டு போய் பொதுவா நீ வச்சு விடுற அவனையால கேட்குற நீ வச்சு விடுறாங்க அவங்க சூடு சூடு மாதிரிச்சுன்னா அப்படி மாற்றி மாற்றி வை ஒரே வைக்காத அப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும் சரிங்க ஆமாம் அப்புறம் ஐயாட்ட போனால் காத்திருந்தா பாய் வரி குறைச்சி குறையில இது பண்ணுன்னா சுத்தமாக குறையில குறையாது கடுகெண்ணெய் பூண்டு பச்சைக்கருப்பு கடுகெண்ணெய் அல்லாத சொல்ற கடுகெண்ணெய் பூண்டு பச்சை கருப்பூரம் மஞ்சள் போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு நல்லா உரி விட்டு சுருதி வச்சு ஒத்தனை கொடுங்க ஒரு 4 ஹவர் 3 ஹவர் சும்மா இருக்கும்போது பண்ணுங்க வேலைக்கு போகிறப்ப சாயந்தரம் வந்து பண்ணுங்க காலைல போகும்போது விட்டு போயிடுறது பண்ணி போங்க வலி குறைஞ்சிடும் இல்லைன்னா குறையாது சொல்லிட்டேன் கை தூக்குமா இப்போ கை தூக்கு என்ன சார் எவ்வளோ ரூபா கொண்டு செலவு பண்ணி ஆஸ்பத்திரியில் தூக்க முடியும் சொன்னாங்களா அப்படியா இல்லையா சொன்னாங்களா அவங்க எப்படி இருக்குது பரவாயில்லையா நாங்கள் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்லேருந்து வரோம். அதாவது நாங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக அந்த கை வலி தூங்கும்போது என்ன பண்ணாங்க அந்த செவுத்து பிடிச்சி எப்படி இருந்தாலும் ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க, எழுந்துக்க முடியல, தூக்க முடியல, ஒரு பாத்ரூம் போக முடியல. ஒரு ஆள் கூடவே அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு கூடவே ஒரு ஆள் இருக்கணும். அந்த நிலைமை தான் இருக்குது. அப்போது எங்கெங்கேயோ பார்த்தோம், சிஎம்சி புத்தூர் அந்த எங்கெங்கே கட்டுறாங்க எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம், எங்கேயுமே குணமாகலை. நாங்கள் திடீர்னு ஃபோனை வந்து ஆன் பண்ணும்போது ஐயா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் பார்க்கும்போது ரொம்ப இது எப்படி சொல்கிறதுனே எங்களுக்கு புரியல.
உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நான் என்ன சொன்னேன்ப்பா உடனே நம்ம போகலாம். நான் சொல்கிறது, நானும் எனக்கும் கால் வந்து முட்டி வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கும் பார்த்துட்டு அம்மாவுக்கும் பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். ஐயா வந்து இப்போ எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதையும் பார்க்கும்போது அதையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எங்கேயோ கஷ்டப்படுறோம், போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம். அதில் ஏதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஐயாவுக்கு நம்ம ஒரு இது பண்ணால் அவர் இன்னும் அதிகமாக இந்த என்னுடைய சேவைகளை இன்னும் அதிகமாக செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லபடியாக இங்கே வந்திருக்கிற ஜனங்க எல்லாருமே, இந்த யூடியூப் பார்க்குற எல்லாருமே ஐயாவுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி அவருடைய சேவையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரும் நான் கேட்டுக்கிறேன். நடக்கும்போது கால் உட்கார எழுந்திக்கலாம். அதாவது விடுங்க, உட்கார சொல்லுங்க, எழுந்திருப்பாங்க. அவ்வளோ உட்காருங்க. நீ உட்காருங்க ஐயா. ஐயா கால் வந்து மடிச்சு எடுத்து வைக்க முடியும், தூக்கி தான் வைக்க முடியும். சரி, இப்போ போ, இப்போ போ, நடந்து போ, நடந்து போ, அங்கிட்டு போ, பையன் வாசல் வரைக்கும் போயிட்டு வா, போ, நடந்து நடந்து போ, அப்படியே வா. எப்படி இருக்குது? என்ன பண்ண ஒன்றும் பண்ணல, ஏன் கால் விழுகாத? ஒன்றும் பண்ணல. ஏன் அழுகுற? ஏன் அழுகுறீங்க? என்ன அழுகுற? எதுக்குன்னு? ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எதுக்கு அழுகுறான்னு கேட்குறேன். என்னத்துக்கு நானு எமோஷன் ஆகிப்போச்சு. இப்போ நான் தொடக்கூட அவரை சந்தோஷம் கேள்வி. எதுக்கு அழுகுற? என்னையா சொல்லி, என்ன சொல்லியா? வலி தாங்க, வலி மட்டும்தாங்க எனக்கு. இப்ப இருக்கானே கடவுள் எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப இருக்கா? நடந்து போ, இன்னும் போ, நடந்து போ. எவ்வளோ ஓடி கூட வாங்கி பேர் பண்ணு, வழி வராது பாரு. என்ன நீ இப்படி போ, நல்லா போயிட்டு வா, பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்த்துடலாம் வழியா. என்ன எப்படியா? நல்லா இருக்கு. உட்காரு. 2 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேலைக்கு போட்டு நான் போ வைக்கிறேன். போட்டு கீழே வந்தியா? முன்னாடி எப்பவுமே வருது வருது. சின்ன வயசுல அது வண்டியில தான் 2 தடவை வீழ்ந்தேன். அதான் ஐயா கேட்டாங்க. வண்டியில வந்து வீழ்ந்தேன், அதான் ஐயா கேட்டாங்க. அடியில எதுவும் படல. விழுந்தீங்களா? கீழே விழுந்தியால உனக்கு கேள்வி வீழ்ந்த அப்ப அடி விட்டு காடி விட்டு அடியா அந்த இடத்துல அடிபட்டுச்சான்னு கேட்கும்போது அதனால இல்ல. கணக்காட்டு அப்படியே வா. தள்ளி உட்காரு. இல்லை ஐயா சரி, நான் அந்த மாதிரி டக்குனு பண்ணுறேன். கீழே வந்து மண்டை தள்ளி நான் விடுறேன். இதுக்கு அவர் தெரியலையா? ஐயா அவர் தெரியல. நான் தெரியல. சனா லிங்க் தரது. நான் இப்போ என்ன பண்ண அல்லது சொன்னது வைத்தியத்தை வீட்டில் பண்ணிக்கணும். பண்ணால் வரைய வராது. இல்ல, அவங்களுக்கு செய்யணும், வீட்டில் செய்யணும். நீங்க சூடு எவ்வளோ தாங்க அதை வைக்கணும். அது மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி உனக்கு எத்தனை வருஷமா இருக்குது? கொஞ்சம் ஒரு 5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா இருக்கு. என்ன தான் சொன்னாங்க டாக்டர்? நான் டாக்டர் கிட்ட எல்லாம் போவே அவர் ஏன் எப்படி சரியா மாத்திரை நான் எதுவுமே சாப்பிடுறது போன் பண்ண தெரிஞ்சுக்கணும் இல்லை? நீ போறது கிடையாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சாப்பிட்டு மேலே நம்பிக்கையா? இல்ல இல்ல, எனக்கு வந்து இது எனக்கு வந்து அது இது ஆகல, ஆகலையா? நம்பிக்கை வரல. டாக்டர் கிட்ட போனா இது குணமாகும் நம்பிக்கை வரல. உங்ககிட்ட வந்ததான் குணமாகணும். எனக்கு வந்து கெஸ் ஆச்சு. உங்ககிட்ட வந்ததான் எனக்கு இது ஆகணுன்றதுக்காக நான் வந்தேன். இது வரைக்கும் யார்கிட்டையும் போய் நான் இந்த முட்டி வரையும் சுட்டு நான் யார்கிட்ட சொன்னது கிடையாது. எனக்கு நானே தான் சொல்லிக்குவேன், எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிக்குவேன். ஆனால் வந்து யார்கிட்டையும் நான் போனது கிடையாது, காலை காட்டுறது கிடையாது. உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வச்சு சொல்லணும். அப்படியே வச்சுட்டு அப்படியே சுற்றி பஸ் கூட ஏற முடியாது. பஸ் கூட ஏற முடியாது. இப்போ ஏறு வருவார். பக்கத்தில் படிக்கட்டு இருக்குல்ல, எங்கே இருக்குது? ஏறி வச்சு வா. அப்படி வீட்டு வரைக்கும் போகிற வீட்டுக்காரருக்கு திட்டு போகலாம். பாதி பேர் இறங்கி அது கட்டி வருவேன். இந்த காடு நீ காட்டு. அவன் அந்த வேலையை பார்ப்பேன், நான் என் வேலையை பார்ப்பேன். வை. சரி.
இதில் வைக்க மாட்டேன். வீட்டில் நீங்கள் பண்ணுறதுக்காக உனக்கு வச்சு காட்டுறேன். அடுத்து போகலாம். வேகமா போ. நீ ஸ்பீடாக போனேன். விட்டு போ, பேசி விட்டு போ, வேகமா போ. நல்லா இருக்கு. முதல் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து குணமாயிடுச்சு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த முட்டி வலி 2 காலுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இது வரைக்கும் எந்த டாக்டர்கிட்ட நான் போனது கிடையாது, காமிச்சதும் கிடையாது. நான் எனக்கு வந்து டாக்டர்கிட்ட போகணும் அந்த எண்ணமுமே கிடையாது. எனக்கு அந்த யூடியூப்பில் பார்த்ததுனால நான் ஐயா கிட்ட தான் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஒரு யோசனை வந்தது. உடனே நான் வந்தேன். நல்லபடியாக பார்த்தாரு. இப்போ நடக்க வச்சும் பார்த்துட்டாரு. நடக்கவே முடியாமல் அங்கேருந்து வந்தேன். இப்போ நான் நல்லபடியாக நடக்கிறேன். இது என்னுடைய இதுக்கெல்லாம் இவர் தான், ஐயா தான் என்னுடைய குணமானதுக்கு ஐயா தான் காரணம். அது ஆண்டவர் வந்து அவர் நல்லபடியாக நடத்தணும், அவருக்கு இன்னும் பேரும் புகழும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சார்பாக நான் அவருக்கு கேட்டுக்கிறேன். குறைஞ்சது 5 வருஷமாக இருக்குது. எந்த ஒரு வேலைக்கும் போக முடியல. இதனால் வேலைக்கு போக முடியல. ரொம்ப மன உளைச்சலாகிடுது. இதனால தான் எனக்கு தாங்க முடியாமல் நான் இவர்கிட்ட அழுதுட்டேன். இப்போது அவரே கேட்டேன், ஏன் அழுவுற, கவலைப்படாத, நல்லபடியாக ஆகிடும்னு சொல்கிறார். அந்த ஒரு ஆறுதலான வார்த்தை தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குது. இன்னும் நல்லபடியாக இருக்கு, நான் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்குது. இதனுடைய இதுக்கு எல்லாமே ஐயா தான் காரணம். ரொம்ப நன்றி. எத்தனை வருஷம் சொல்லுங்க? இங்கவா கிட்டவா சொல்லு. ஒரு வருஷத்துக்கு மேலேயே போச்சு. இப்போ எப்படி எழுந்தாங்க அப்பதான்? இப்போ எப்படி எழுந்தாங்க? அதான் அவங்களாவே எழுந்து நான் முன்னாடி எப்படி பண்ணாங்க? முன்னாடி அது வந்து நம்ம 2 பேரும் தான் தூக்கி எழுந்து அம்மா அந்த கையாண்ட ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து தான் எழுப்புனாங்க. அந்த கையாண்ட ஒருத்தர் அந்த கையாண்ட எதிர்மா பாருமா. ஏந்திரு மேல ஏந்திரு. வீட்ல இதே பயிற்சி பண்ணுங்க. அவ்வளவுதான். பாருமா. சிந்தையா? முடியாது, நீ அங்கேயே உட்கார கூப்பிடுறேன். அவங்களாம் எழுப்பினாங்க வந்து. அப்போ கூட என்னால ஏதும் கப்புனு வீந்துட்டேன். நான் சொன்ன பண்ணுங்க. இது நாம வைப்போம். ஏந்து. அவர் போய் நாம ஐயா அடிக்கல ஏந்து. எங்க போறீங்க? குறைப்பாக்கம். என்ன பிரச்சனை? கால்ல வந்து ரொம்ப வலி. எத்தனை வருஷமா இருக்கு? 11 வருஷமா இருக்கு. நாம வைக்கலாமா? ஐயா 11 வருஷமா இருக்கு. 11 வருஷமா இருக்கா? ஆமா. அந்த 11 வருஷம் இப்போ வைக்க சொல்ற விஜய சில இதாக மேலே இருக்கு, அதை ஒட்டிக்கிறோம், கொஞ்சம் சாப்பிட்டு போனேன். நம்மளோடய இருக்கு, மற்றவங்க சொல்லக்கூடாது. நான் யாருக்கு தொடரணும் என்னன்னு நான் சொன்னா ஐயா அங்க பாருங்க, நான் நின்னா கால் நீ உட்கார பண்ற இல்லை வலிக்கு அப்படி காட்டுறேன். வலியை தானே வலி தானே இது. வலி மாத்திரம் இல்லை, இப்போ கால் வந்து வளைஞ்சிச்சு. அது வளைஞ்சதை நம்ம நிமித்த முடியாது. வலி எடுத்து வரேன், நல்லா கேட்டுங்க. வலி எடுக்க முடியும். அது வளைஞ்ச போய் நிமித்த முடியாது. ஆசாரி பட்டம் வச்சு அடிச்சு நிமித்து கால் அது பெண்டானது பெண்டானது வலி வலி மாத்திரம் இருந்ததுன்னா நின்றுச்சுன்னா அவ்வளோதான். 11 எங்கக்கா போனீங்க? இந்த வழிக்கு எங்க போனீங்க? எங்கெங்க போகணுமோ அங்க எல்லாம் போய் என்ன செலவு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. சொன்ன மட்டும் பண்ணுங்க. நீங்க நல்லா நீங்க சரியா? அப்புறம் போடுதா போடாதா வேணாதா? நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. பார்த்தாங்க டாக்டர் கிடையாது. ஆர்த்தோபெடிக்ஸ் அந்த டாக்டர் இந்த டாக்டரு, அப்புறம் கிரானிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்றாங்க. அது பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் இதாக. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னுடைய மனைவி வந்து அந்த யூடியூப் மூலமா உங்களை பார்த்து போயே ஆகணும், இந்த மாதிரி நடக்குது, போறாரு அப்படியே வர்றாங்க அப்படின்னு. நான் வந்து நம்பிக்கை இப்படின்னு சொல்றதுக்காக இல்லை, நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தது. காலையில் வந்தால் வரும்போதே கொஞ்சம் வலி இருந்துச்சு. இந்த கால் வச்சதுமே கொஞ்சம் வலிகள்லாம் குறைஞ்சிருச்சு. ஐயோ இங்கே ஊரா இருக்க போகிற தேசியத்துக்கு நிறைய இருக்குதுங்க. கால் வலி குறைஞ்சிருச்சு. தனியாக
இப்போ அந்த டாய்லெட்டுக்கெல்லாம் போகலான்னா பயமாக இருக்கும். ஏன்னா நிறைய தண்ணி இருக்குது, அங்கே வளர்த்து சோப்பெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த அம்மா. சரி தைரியமாக போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். போயிட்டு நானே வந்துட்டேன். அதாவது உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நிகழ்வுக்கு நடந்து போங்க, எவ்வளோ வலிக்குன்னு பார்த்துமா. நடந்து போங்க, நடந்து போங்க, வேமா போங்க. ஐயா நான் ஓடணுங்கிறத நடந்து போங்க, வேமா நடந்து போகலாம். ஓடணும் ஓடணும். ஆச்சரியம் அதிசயம், ஆச்சரியம் அதிசயம். வழி இல்லை, வழி இல்லை, வழி இல்லை, வழி இல்லை அப்படின்னு அப்படியே போற மாதிரி. நான் ஓடணும். ஓடு, நீங்க ஓடுங்க, பார்த்துடலாம். பார்த்துமா என்ன சொல்றாரு? எல்லாம் அவரோட செய்யமா, நாங்கள் செய்யமா, ஒரு மனிதமா. நடந்து போங்க, நீ வெட்டி நடந்து போங்க, நடந்து போங்க வேமா. இதை பார்த்து மக்கள் எங்கே வராங்க, நம்ம நம்ப மாட்டாங்க யாருமே. மக்களுக்கு சோத்து கணத்தை கூட கொடுக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? எப்படி இருப்பேன்? வழியே இல்லை. அப்படி உட்கார், உட்கார். போதுமாமா? இப்போ நம்புறியா? இல்லை, நான் வர்றதுக்கு முன்னாடி நம்பிக்கையோட தான் வந்தேன். இப்போ ரொம்ப அதிகமாக நம்பிக்கை ஆயிடுச்சு. உட்காரு. சரி உட்காருங்க. வந்த போதே காட்டிடுச்சுங்க. இங்க உள்ள நுழைஞ்சோடனே கொஞ்சம் கொஞ்சமா தர்மத்தில் எங்கேயும் தெய்வம் நிற்கும். தர்மத்தில் இருக்கிற நாயை தொடாமே அவரே பண்ணி விட்டுருவாங்க. கேளுங்க, அங்க கால் அங்க நிறுத்திட்டு இவ்வளவு நடந்து போகணும்னாங்க. எப்படி போறது நடந்தது அப்படின்னாங்க. அங்க ஒரு போட்டோ இது இருக்கு பாருங்க, அங்க போட்டிருக்காரு பாருங்க, அது இருக்கு. அந்த அங்கதான் நீங்க போகணும் அப்படின்னாங்க. அதை பார்த்து அங்கதான் அந்த இதுல வந்து உங்க போர்டு தெரிஞ்சுது தூரத்துல இருந்து. அப்படியே நடந்தே வந்தாச்சு. அங்கிருந்த கொஞ்சம் அமைதியாங்க. வீடியோ ஓடிட்டு இருக்குது, மக்கள் தான் போறேன். எனக்காக இல்லை, வீடியோ கேட்டாங்க. 4 மக்கள் கஷ்டப்படுற மக்கள் வந்து இந்த இடத்துல குணமடைஞ்சு போகணும், குடும்பம் நல்லா நான் பண்ணி தரேன். கொஞ்சம் அமைதியாக நல்லா இருக்கும். பாருங்க, எத்தனை வருஷம் எங்கேயாவது போகாது டாக்டர்னாரு. இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, கைது கும்பிடாது பாருங்க. கும்பிடுறது வந்து சாதாரணம் இல்லை, மனசுல இருக்கிற அப்படியே ஒரு மகிழ்ச்சியினால என்ன சொல்றதுன்னு தெரியும். எங்க எவ்வளோ காசு எடுப்பீங்க? எவ்வளோ காசு எடுப்பீங்க? எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பீங்க? அது சொல்ல முடியாது. இல்லை எவ்வளோக்கும் சொல்லுங்க. இருக்கு ஒரு 50,000 ரூபாய் இருக்கும். 50 ரூபா தானே? இது ஒரு அமௌண்ட்டு அதிகமாக இருக்குது. அவங்க சொன்னாங்க நீங்க வந்து இந்த காலை வந்து 3 முட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்கன்னு சொன்னேன். நான் வந்து உங்களெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு போக வேண்டாம், இந்த வைத்தியமே இப்போ இந்த மாதிரி பார்த்துடலாம்னு சொல்லி. அது சாப்பிட்டு வா. நான் சொன்ன வைத்தியம் பண்ணுங்க. சரிங்க சார். என்ன பண்றேன்? என்ன பண்ண? நீங்க இது என்ன போட்டு தேய்ச்சி என்ன என்னண்டீங்க? எங்க போறீங்க பண்ணீங்க? அப்ப போனா சொல்ல முடியும். கடுகு என்ன சொன்னீங்க? கடுகு எண்ணெய், கடுகு எண்ணெய், பூண்டு சொன்னீங்க. எல்லாருக்கும் தான். பச்சை கற்பூரங்களா? மஞ்சள். பச்சை கற்பூரம். மஞ்சள். போட்டு பண்ணுங்க, வலி வராது. சரி. ஒரு குழு வயசுல மாதிரி ஓடுவார். ஓடணும். ஓடுவீங்க. நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன் இமீடியட்டா, உடனடியா அனுப்பிடுங்க. வைக்கிற போது சூடாகுது, உள்ளுக்குள்ள கற்பூரம் இருக்கும். எனக்கு தெரியல. அது வைக்கிற போது சூடாகுது திடீர்னு. ரெண்டு நாளா அந்த உங்ககிட்ட வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தா நம்பணும் இல்லை, அப்படியே போயிட்டேன், மானத்துக்கே போயிட்டேன். அவ்வளவு அருமையா சொல்லியிருக்காங்க, அவ்வளவு சிறப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி சரி நேரில் தான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு கிளம்பி வந்தாச்சு, அவ்வளவுதான். நடந்து பாருங்க, எவ்வளவு தெளிவா சொல்றீங்களோ தெளிவா சொல்லுங்க. வீடியோ நடங்க பாப்பா. இப்ப
வாசல்ல நிக்கிறீங்க, உங்களுக்கு வரணும் நான் உள்ள வருவேன். அவரு பழனிசாமி. ஆமா. ஏய் பழனிங்க உள்ள வந்துடுவாரு. ஏன் கூப்பிடுறாரு? நடந்து வெட்டி வச்சு போங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கா சொல்லக்கூடாது. இல்ல இல்ல உங்களுக்காக சொல்றேன். நாங்க சொல்ல முடியாம சொல்லிட்டு இது வந்து சொல்ல என்னுடைய வார்த்தைகள் சொல்ல முடியல. அவ்வளவு அருமையா இருக்கு, அவ்வளவு சிறப்பா இருக்கு. வழி இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. போச்சு. ஆமா. உட்காரு. இதே மாதிரி வீட்டை போய் பண்ணி விடுமா? உட்காரு. பண்ணுச்சுக்க சுத்தமா சாவு வரைக்கும் அந்த வழின்றதே தெரியாது. வீட்டுல இருக்க வேலை எங்கேயும் போறது இல்ல. வீட்டுல இருக்காரு. ஆமா வீட்டுல தான் இருக்கு. 4 ஹவருக்கு 5 ஹவருக்கு இப்படி காலை வச்சுக்கங்க. அவர் மேல நீ கோவம் இருந்தாலும் கோவத்தோடவே நல்லா சூடு வச்சு அதை எடுத்து விடுங்க. நல்லா இப்படி என்ன பண்ணி உருவிட்டு நல்லா ஒத்தனம் கொடுங்க கொடுங்க. இந்த சேர்ல மட்டும் உட்காராதீங்க. அவரை கீழே உட்கார சொல்லுங்க. இல்ல கட்டில உட்காந்து காலை நீட்டுன்னு இப்படி முடக்கணும். ஐயா காலையில நான் எழுந்ததும் 1 மணி நேரம் அப்படியே சமணங்கால் போட்டு எல்லா இதுவும் பண்ணுங்க. எனக்கு சேர்ல உட்காந்த நரம்பு உங்களுக்கு வேலை செய்யும். ஓ நான் உட்கார்றது இல்லை. இது இந்த மாதிரி சேர்ல உட்காரக்கூடாது. ஓ அது சரி. கட்டில உட்காந்துங்க. காலை அப்படி நீட்டிக்கீங்க. ஓ ஓ கீழே உட்காந்துட்டு எடுங்க. அப்ப நரம்பு வேலை செய்ய இப்படி தொங்க போட எல்லாத்தையும் நரம்பு பூரா மேலே இழுத்துக்கிறோம். உங்களுக்கு இழுத்து பிடிக்க டைட்டா பிடிக்க அதை முட்டிக்கிட்டு போற வழி எடுக்கும். ஓ கரெக்டா சொல்றதே. எனக்கு இந்த கால் வலி முட்டி வலி கடந்த 11 ஆண்டுகளாக இருக்குதுங்க. அதில் நின்று கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திரும்ப எழுந்து நின்னோம்னா நடக்கிறதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு 15 நிமிஷம் அப்படி நின்று அதுக்கு பிறகு தான் அந்த காலை எடுத்து வெளியில் வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த ஒவ்வொரு முறையும் நடக்கிற போது கொஞ்சம் கொஞ்சம் வலி இருக்குது. அதே மாதிரி படுத்திருந்து கொஞ்சம் எழுந்திருக்க போது மறுபடியும் அந்த வலி இருக்கும். அந்த வலிகளோடவே இந்த மாதிரி சரி என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொன்னாங்க, நீங்கள் வந்து உடனடி கால் வந்து வளைஞ்சு போச்சு, அந்த இதை ரப்சர் ஆகி போச்சு, அதனால் நேராக போய் நீங்கள் நடக்கவே முடியாது, உடனே போய் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேள்விப்பட்டு சரி நம்ம இயற்கை வைத்தியத்திலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதற்கு ஒரு ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் இந்த 1 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த செய்தியை நாங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து அப்படியே மூழ்கிட்டோம். என்னுடைய மனைவி வந்து 24 மணி நேரமும் இதேவே என்ன செய்யலாம், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்களே, என்ன உலகத்தில் இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் வந்து அந்த யூடியூப்பில் அதாவது இங்கே வந்து குணமடைந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். என்னால் வர்ணிக்கவே முடியவில்லை. சரி இவங்க சொல்கிறது வந்து உண்மைதானா, உண்மையை வந்து இருந்துச்சுன்னா இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லுவோம், அப்படி போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஐயா மூலமாக எத்தனை ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ அவ்வளோதான். அதோடு என்னுடைய வழிகள் எல்லாமே முழுவதும் மாறிவிட்டது. அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிற மாதிரியே வீட்டில் போய் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ரொம்ப சிறப்பாக அதை அவருடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நான் வந்து துறைப்பாக்கத்திலேருந்து வர்றேங்க. என் பேர் பழனிசாமி. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கால் வலியினால் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் இங்கே என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். அந்த சமயத்தில் ஐயா வந்து எங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணார். அதே போல் எல்லாருக்குமே அன்னதானம் செய்கின்ற ஒரு வாய்ப்பை எங்களுக்கும் அந்த மூலமாக கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு நான் அன்னதானம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இருக்கான்னு பாருங்க. இங்கதான் பண்றேன் நான். இருக்கான்னு பாருங்க. பாருங்க இப்ப பாருங்க. கொஞ்சம் லைட்டா இருக்குங்க.
நான் என்ன சொல்கிறேன், பாதி வலி குறையும், பாதி இருக்குன்னு தான் சொல்லிக்கிறேன். மொத்தமாக தீர்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிறேன் வீடியோவில். என்னையா சொல்லுது? டாக்டரால முடியாது, நம்மளால முடிஞ்சதை பண்ணுறேன். இப்போ பாருங்க இருக்கானு எனக்கா சொல்ல உங்களுக்கா சொல்லிக்கலாம். தொடலாமா தொடலாமான்னு இதே மாதிரி அவரை செய்ய சொல்லுங்க. அவர் நீ செய்யணும், அவர் உங்களுக்கு செய்யற மாதிரி அவங்களுக்கு செய்யணும், அவங்க வந்து உங்களுக்கு செய்யணும். கரெக்டுங்களா? அவதான் போகணும் இல்ல, அவரை சோறு சமைச்சு போகணும் இல்ல. இருமா இருமா எடுத்தாரு. நான் வந்து சோறு சமைக்க முடியாத கூடாது, அதனால அவங்களுக்கு வழியெல்லாம் தீரணும். அதுதான் இப்போ சொன்னேன். இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி பண்ணி விடுங்க. இது மாதிரி சொல்லி பிடிச்சுங்க, இந்த மாதிரி பண்ணி விடுங்க, போயிடும். செய்யும் அப்படியே சொல்றேன். சூடு வரலையா? ஏன்டா அப்பயே சூடு ஏற்ற நான் கேட்கிறேன். அப்பயே ஒருத்தர் பண்ண அடியே பண்ண சொன்னேன். யா போய் போட்டு ஒருத்தன் சூட வச்சுக்கிறேன் வச்சு சூடு இருக்கு சொல்லிக்கிறேன். எப்போ வரும்போது வச்சுவிடு தகுந்த மாதிரி ஆஃப் பண்ணி போட்டு யார் ஆஃப் பண்ணி சொன்ன ஐயா? இதே காலோட 50 கிலோமீட்டர் காரை ஓட்டுறேன். பரவாயில்லையா? இப்போ வந்து 100 கிலோமீட்டர் ஓட்டலாம். போறீங்களா? அந்த மாதிரி தைரியம் இருக்கு. தைரியம் இருக்குது. ரைட். எத்தனை கிலோமீட்டர் ஓடலாம்? 100 கிலோமீட்டர் போட்டு ஓட்டலாம். நிக்காம ஓட்டலாம். நின்று போனா ஒரு 1/4 மணி நேரம் நின்று மறுபடியும் ஓட்ட வேண்டிய ஓட்டலாம். தைரியம் இருக்கா இல்லையா? சரியா போதும், அது போதியா. கார்ல ஏறி உட்கார்ற போது எல்லாரும் பாப்பாங்க, என்னங்க இந்த காலை வச்சுட்டு கார்ல ஏறீங்களான்னு. அப்படியே உட்கார்ந்தோம்னா பறக்கும் காரு. நல்லா இருக்கா? கெடுங்க. ஏங்க கேட்கறது இல்ல, அப்படியே போயிடுச்சு. அப்படியே மனசுக்குள்ள போயிடுச்சு. நாங்க துறைப்பாக்கத்துல இருந்து வர்றோம். என் கணவர் வந்து ரொம்ப நாளா ரொம்ப அந்த முட்டி வலினால கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் என்ன பண்ணலான்னு நான் நிறைய தேடிட்டு இருந்தேன், என்ன வழி இருக்குன்னு. அப்போ தான் ஐயாவோட வீடியோ பார்த்துட்டு சரி ஏதோ ஒரு வழி கடவுள் நம்மளுக்கு காட்டியிருக்கார் ஐயா மூலமானு வந்து பார்க்கணும், ஐயா பார்க்கணும், நல்லா ஆகணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்தோம். அவர் சொன்ன மாதிரியே நாங்கள் அன்னதானத்துக்கு நாங்கள் உதவி பண்ணுறோங்க. இது வேற பேட்டி எடுத்து இது வேற ஏன் பேசுறீங்க? வாய் தொடங்காங்க. 5-6 வருஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. என் பேர் ராஜசேகர். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எனக்கு 64 வயசு ஆகுது. ஒரு 6 வருஷமா முட்டி வலி. அதனால பார்வதி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு குரோம்பேட்டையில் இருக்கு. அங்க பார்த்தாங்க சீஃப் டாக்டர், ஆர்த்தோ டாக்டர். பார்த்துட்டு முட்டி வலியெல்லாம் தேங்கி போச்சு, உங்களுக்கு சரியாகாது, மாத்திரை தரேன் போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. மாத்திரை கொடுக்குறாரு, சாப்பிட்டா வலி இல்லை. ஆனா அதனுடைய டூரேஷன் வந்து ஒரு 7 to 8 hours தான். அப்புறம் டெய்லி போட்டுக்கினே இருந்தேன் பாரு. ஒரு நாள் செக்கப்புக்கு போனேன். டெய்லி எல்லாம் போவாத, ஒரு கல்யாணம் இல்லை ஒரு டூரு வெளியே போகும்போது போட்டுக்கோ. டெய்லி போட்டேன்னா கிட்னி போயிடும்ட்டாரு. அதுல இருந்து மாத்திரை போடுறத விட்டுட்டேன். இப்போ வலியோட தான் நடக்கிறேன். கஷ்டமா இருக்கு. ஏதோ நான் டிவி பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு வரும்போது உங்களுடைய இதுவை பார்த்துட்டு சந்தோஷமா போயிடுச்சு. வரணும்னு நினைச்சேன். அந்த பஸ்ஸில் அந்த கிண்டியில் இறங்கி அந்த பஸ்ஸில் ஏறி இங்கே இறக்கி விட்டாங்க. எனக்கு இந்த இடம்லாம் புதுசு, எனக்கு தெரியல, இந்த பக்கம்லாம் நான் வந்ததில்லை. அப்புறம் அப்படின்னு நடந்து போய்கிட்டு எப்படியோ உங்கள் இடத்த பிடிச்சிட்டேன். அப்புறம் உங்கள் அசிஸ்டண்ட் ஒருத்தர் இதுதான் இப்போ செவ்வாய் வெள்ளியெல்லாம் நடக்கிறது இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வாங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை இப்போ வந்தேன்.
அவர் சொல்லும்போது வேஷ்டி கட்டியிருந்தாருன்னா நான் வேஷ்டியை கட்டியிருப்பேன், எனக்கு தெரியல. நான் வீடியோவில் போடுங்க வேஸ்ட் கிட்டி வாங்க ஜென்ஸ் முட்டி வலி என்ன வேஸ்ட் கிட்டி வாங்க எத்தனை வேணும் போட்டுக்கிறேன், யாரு கட்டி வராது. அது வரல ஜி, அது பரவாயில்ல. சரி சரி வந்துட்டேன். இப்போ உங்களை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த முட்டி வலி எனக்கு கொஞ்சம் தூரம் நடந்தா கூட வலிக்குது, நடக்கிறது. டாக்டர் என்ன சொல்றாரு, நடக்காதீங்க, உட்காந்து எப்பயுமே உட்காந்து இருந்தா எப்படி, அது எனக்குள்ள இருக்கு, நடக்கணும்னு ஆசை. ஒரு சும்மா ஒரு 1/4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்தா கூட வலிக்குது. இந்த வலி போனா போதும் எனக்கு, நான் சந்தோஷமா இருப்பேன். ஒரு பெண் பிள்ளைங்க வச்சு 3 பெண் பிள்ளைங்க எனக்கு, 2 பெண் பிள்ளைங்களை பிஇ படிக்க வச்சுட்டு நல்ல இடத்துல இருக்காங்க. ஒருத்தர் வழியை மட்டும் சொல்லுங்க, அது பிஎல்லாம் வேணாம், அது வேணாம். இப்போ இந்த வலி எனக்கு கடுமையா இருக்கு. இந்த வலி வலி இருக்கா? இப்போ பாரு இருக்கானு நடக்கட்டுமா ஜி? நடந்து பாருஜி, ஓடுஜி, கடவுள் ஓடுஜி, வேணாம் பாருஜி, ஓடு வேகமா போயா நடந்து. நட வேகம் பண்ணி. 50% பரவாயில்ல ஜி. எப்படிதே? நல்லா இருக்கு, குணமாயிட்டேன். இதெல்லாம் நீங்க கை பிடிச்சி ஒரு தடவை செய்யணும். இப்போ எனக்கு முழுமையான ஒரு திருப்தி கிடைச்ச மாதிரி கடவுள் செய்வேன் அந்த வேலையை. செய்யாமல் எப்படி இருக்குதா இப்போ கேட்டேன் நான். எவ்வளோ என்ன பண்ணிட்டு பாருங்க. முருகா என்ன வருது? முருகா என்ன படிச்சுக்கிறேன்? முருகா இங்க பாரு என்ன படிச்சுக்கிறேன். என் வழியை எடுத்துட்டீங்க முருகா. முருகா முருகா இப்போ பாரு எப்படி இருக்குது, எப்படி கேட்டேன். நல்லா இருந்துச்சு. ஏன் அழுது இறீங்களா? அதுக்கு அழுது ஆரம்பிச்சிங்க. தானாக இருந்துச்சு. நான் எங்க ஒரு சந்தோஷத்தால வருது அதெல்லாம். நான் இருக்கிறேன், எப்பேற்பட்ட வழியாக இருந்து தீர்த்துக்கு நான் இருக்கேன். என்ன நம்பி யாரு வந்தாலும் நான் கண்டிப்பாக செய்வேன். அதே மாதிரி பாதி வழி குறையும், பாதி இருக்கும். வீட்டில் பாலா பண்ண எல்லாமே ஒழிக்கணும். பிசினஸ்க்கு வந்து வழி இருக்கு அவங்களும். இப்போ நான் சொல்லி உட்காரு, நான் போன்ல போய் சரி பண்ணி தரேன். உட்காரு, அழுதாதீங்க. அழுதுறவங்களை சிரிக்க வச்சு அனுப்பணும் நான். ஆமா, பிசினஸ் தான் போகணும். இப்போ அது இல்ல, போன சிரிச்சு போகணும். பை முருகா எனக்கு தெரியாது மேடம், யாருமே சொல்லல. வீடியோல போட்டுக்கிறேன். முருகா முருகா ஐயா முருகையா முருகையா ஓம் நாராயணா ஐயா முருகா 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 பார்த்துட்டா எங்க உட்காருன்னு எங்கன்னா வேலை வைக்க போனா அது உட்காரமா நிற்கிச்சு. இப்போ சாட்டக்கம் வச்சு அடிக்கடி வர அப்புறமா பாருங்க. சாட்டா போய் எடுத்து வா, 2 வருஷம் பாரு. அம்மா முருகா 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 அம்மா முருகா. வீடியோ போடுதியா? உங்க பெருசாக குறைஞ்சு போகுது. யாரும் பேசாதீங்க தயவுசெய்து. பேசாதீங்கம்மா தயவுசெய்து. வீடியோ போயிருக்கும் போது வீடியோ உங்க குறை தான் கேட்க வச்சு மக்களுக்கு பண்ணது தெரிய மாட்டேங்குது. அம்மா முருகா இந்த மாதிரி வீட்டில் வைக்கிறது நான் டெய்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டோம், நாங்கள் பண்ணுறேன். உங்களுக்கு மக்களுக்கு சேவை. கண்டிப்பா சார். முருகா முருகா முருகா. அதனால மக்களுக்கு எந்த ஊர் என்னன்னு போயிட்டு வந்து முருகா 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 முருகா. ஏதோப்பா முருகா 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 முருகா. எந்திரிக்க பேண்ட் எடுத்து விடு, பேண்ட் எடு. பொறுமைடு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, பொறுமைடு.
வீட்டில் போய் செய்யணும் அந்த மாதிரி. ஷூர். எஸ் சார். ஒரு டைட்டு போட எல்லாத்தையும் இல்லை இல்லை. எஸ் சார். நீ எஸ் சார். வேகமாக ஓடு பார்க்கலாம். இப்போ தண்ணியில் ஓடு. நிதானமா இருங்க ஜி, பதட்டம் படாதீங்க. எஸ் சார். நடந்து போங்க. வேகமானுங்க, கொஞ்சம் எட்டு சொல்லுங்க. வேகமா நல்லா நிமிந்து சொல்லுங்க. வேகமா போதும். எப்படி இருக்குது? சூப்பர் சார். வணக்கம், என் பேர் ராஜசேகர். எனக்கு 63 வயசு ஆகுது. கடந்த 6 வருஷமாக எனக்கு முட்டி வலி கடுமையாக இருந்தது. என்றோ ஒரு நாள், ஒரு மாதத்திற்கு முன்னால் நான் யூடியூப் அவ்வளோவா பார்க்கும்போது இவரோட ஐயா, இந்த பொருள் இருக்கிற ஐயாவுடைய அந்த ஸ்லைடு வந்தது. இது மாதிரி வழியெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ கேள்விப்பட்டுட்டு உடனே அடுத்த வாரமே வந்தேன். இடம் தெரியாத ஒரு தடவை வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வந்துட்டேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். ஐயா வந்ததும் நான் 11:30 மணிக்கு வந்தேன். எவ்வளோ அன்பு! இங்கே கடவுள்கள், சாய்பாபா, ஆஞ்சநேயர், எனக்கு சில சாமி பேர் சொல்ல தெரியல எனக்கு. ஐயா என்ன சாமி, நரசிம்மர் எல்லாரும் இருக்காங்க. இங்கே ஐயா ஒருத்தர் இருக்கார். அவர் நல்லா பண்ணுறார். கடவுளுடைய அருள் அவருக்கு இருக்குது. எனக்கு வந்ததும் சாப்பாடு போட்டு நல்லா வயிறார சாப்பிட்டு, சாதம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வெளியே உட்காருங்க, உள்ளே வாங்கினார். வந்தேன், பார்த்தேன். அவர் எவ்வளோ பெரிய மனிதர் எனக்கு தெரியல. இந்த வழியெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அவர் காசு கொடுத்தா கூட வாங்க மாட்டேன்றாரு. விருப்பப்பட்டு நாங்கள் போடுறோம். நீங்களும் தயவுசெய்து இந்த ஆடை பார்த்து வலி இருந்ததுன்னா, உடம்புல எந்த வலி எங்கே இருந்தாலும் ஐயா வந்து அணுகுங்க. ஐயா தீர்த்து வைக்கிறாரு. பொருள் இருக்கு. காரப்பாக்கன்ற இதில் அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து வரணும். சத்தமா சொல்லுங்க. இப்ப பாருங்க, சொல்லுங்க. பாத்து வந்து எங்க போச்சு வழியா? அப்படியே என் மன நான் விழுறோம் கால. கால எனக்கு அதெல்லாம் வேணாம். உங்க பெருமதி எனக்கு வேணும். என் கால விடுங்க அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் விழுந்துருவேன். நீங்க நல்லா இருந்தா எனக்கு ஒரு பெருமை. சொல்லுங்க, வேற என்ன சொல்றீங்க? சாமி காலில் விழுந்தவர் நீங்க. அது அங்க விழுகணும். நான் ஒரு மனிதன், அவ்வளவுதான். எனக்கு காலில் விழுறது பிடிக்காது. மக்கள் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பிடிக்கும். எனக்கு கொடுங்க. தப்பாயிட்டா எனக்கு வந்து சாமியார கால விழுவாங்க. ஆசிரியம் பண்ணாங்க. அந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. மக்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படிதான் எனக்கு ஒரு அபிப்பிராயம். இதை கொஞ்சமா கையில் போட்டு குடிங்க. கடை விடுங்க. சரியா? பாருங்க, இருக்கானே போச்சா? போட கூட இல்லை. சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சரி. பணம் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல, நான் பண்ணி விடுறேன். இருக்கான்னு பாரு. இருக்கான்னு பாரியா? இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு பரவாயில்லையா இல்லையா சொல்லு. முடியாது சொன்னாங்கல்ல, யார் சொல்ல முடியாதுன்னு? ஆபரேஷன் பண்ணலாங்க. நான் வேணாம் அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் நாட்டு வைத்தியத்தை காமிச்சேன். சொல்லுங்க, என்னடா சொன்னீங்களா? கால் வளைஞ்சிருச்சு. நல்லா இருக்கு, சொல்ல செய்யுங்க. அப்படி இல்லை வரைக்கும் வர வந்து போங்க. 3 மாசம் மாடிக்குள்ள ஏறி இறங்கினால கால் வளைஞ்சிருச்சு. இப்ப வலி எப்படி இருக்குது? வலி இல்லை, கொஞ்சம் இருக்குது. முன்ன வலி இல்லை. கால் காட்டு கை மாதிரி. எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம்.
நான் செய்கிறத ஃபாலோ பண்ணிக்கணும், நல்லா கேட்டுக்கணும். அப்புறம் போயிட்டு ஒன்றும் பண்ணலைன்னா வழி இருக்குதான் செய்ய, வழி குறையாது. நான் சொல்லி வரேன், எல்லாத்தையும் தெளிவாக தான் சொல்லி வரேன். பாதி வழி 30 வழி குறைஞ்சிடும், கொஞ்சம் இருக்கும். வீட்டில் பண்ணி சுத்தம் வராது, ஏன்னா வரும். அவர் கூப்பிட்றாங்க, போனார், அவர் கூப்பிட்றோம். இது கேட்டு போட்டு போகிறார். தாம்பூர் போட்டுக்கிறோம், தாம்பூர் போட்டு தாம்பூர் போட்டுக்கிறோன்னு தாமரை பூ எப்படி கொடுப்பாங்க? சாப்பிடுங்க. டேய் அவனை சிவன் மேலுக்கு போட்டுக்கிறோம். போதுமா? திருப்தியா? ரொம்ப ரொம்ப திருப்தி. அடுத்த வாரமே மிஸ்ஸஸ் கூப்பிட்டு வந்துடுறேன். போன் போடு, ஃபோன் பண்ணுங்க. இப்போ ஃபோன் போடுங்க. ஃபோன் போடுங்க. சரி பண்ணுவாரு. என்ன வைங்க? வீட்டுக்கு காலை வீட்டை கால்பட வச்சுக்க. ஐயா சில சாயங்காலம் மேலே காலைக்கு மட்டும் உடம்பு சொல்ல மாட்டாங்க. விடுவாங்க சொல்லுமா? நீங்க தான் அவங்க கால தொட்டு இந்த மாதிரி செய்வாங்களா? செஞ்சாலும் நீங்கள் நல்லா இருக்கணும். எனக்கு தேவை அதான், நீங்கள் நல்லா இருக்கணும். அது கடமை. அம்மா கிட்ட ஃபோனை கொடுங்க. அம்மா யார்கிட்டயும் பேசின்னு இருக்காங்க, இமீடியட்டாக செட் பண்ண சொல்லு. ஆமாம், யார்கிட்டம்மா பேசிட்டு இருக்கேன் ஃபோன் பண்ணும்போது? சரி, நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. எனக்கு முட்டி வலி சரியாயிடுச்சு. ஐயா நல்லா பார்த்துக்கிட்டாரு, ரொம்ப ரொம்ப மரியாதை பண்ணிட்டாரு. அவரே என் காலை இழுத்து போட்டு பண்ணிட்டாரு. நான் உனக்கும் வலின்னு சொன்னேன். ஐயா ஃபோனை போடுங்கன்னாரு. கொஞ்சம் இரு, அவர் ஏதோ பேச சொல்லிட்டாரு. பேசு. ஐயா கிட்ட கொடுக்குறேன். ஐயா வச்சுக்க. நீங்களே வைங்க. எப்படி பார்த்தீங்களா? அது வழி நொப்பி இப்படி தக்கி உண்டான்னு அடுத்தார். வலி குறைஞ்சிருக்கான்னு பார்க்க சொல்றாரு. இங்க இருந்தே அவர் இது பண்றாரு. பதில் சொல்லுங்க மேடம். கோயில் எல்லாம் வேலை பார்த்தாங்க, அதனால வலி நிறைய. அதுதான் அவர் இப்ப வலி குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. இப்போ வலி குறைஞ்சிருக்கான்னு கேட்கிறாரு. என்ன அவர் நீ சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன் ஐயா கிட்ட. அவர் இங்க இருந்தே ஆசீர்வாதம் பண்றாரு. அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோ. சக்தி இருக்கு. சவுண்டு கேக்குதா? வலி இருக்கா? 50% குறைஞ்சிருக்குமே பாரு. காலை தூக்கி கீழே வச்சு பாரு. 2 நட இப்படி அப்படியும். எப்படி இருக்கு? கம்மி ஆயிடுச்சா? கம்மி ஆயிடுச்சுன்றாங்க சார். கம்மி ஆயிடுச்சுன்றாங்க. நான் உன்னை நேரில் ஆக்ஷன் வரேன்னு சொன்னேன். அவர் ஆக்ஷன் வரேன்னு சொல்லிட்டாரு, ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் இப்போ அவர் சொல்லி தான் நான் ஃபோன் பண்ணேன். அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. டெஃபினட், ஷுவர். ரைட். இப்போ வலி குறைஞ்சிருக்கா? இங்க நிறைய சாமி இருக்கு. எனக்கு பேர் சொல்ல தெரியல. ஆஞ்சநேயர் இருக்காரு, ஆஞ்சநேயர் இருக்காரு, சாய்பாபா இருக்காரு, அனந்த பாப்பாராமன் இருக்காரு, இவர் இருக்காரு. அரக்கோணத்துல நம்ம போனோமே நரசிம்மர். சரி இல்லை. சரி சரி. இப்போ வலி எப்படி இருக்கு? குறைஞ்சிருக்கா?
இரு வைக்காத, அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வைப்பேன். எப்படி கேட்டீங்களா? குறைச்சா வலி குறைஞ்சிருக்கு சார். ரைட் ரைட் சரி, வச்சிடுறேன் ஃபோனை, வச்சிடுறேன், வந்து பேசலாம். உங்களுக்கு திருப்தியா? எஸ் சார், திருப்தி சார். உங்களுக்கு எவ்வளவு ஒரு அற்புதம். ஐயா கூப்பிட்டு அதுதான் எனக்கு. எதுக்கு அழுகிறீங்க? அழுகாதீங்க, நான் இருக்கிறேன். நான் யாரோ ஜீரோ. நான் எனக்கு இவ்வளோ மரியாதை போட்டீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு சக்தி இருக்கு. ஒரு பழத்தில் உள்ளதை கூட என் முதல் கொடுத்து ஏறி வெளியில் அனுப்பிடுவேன். என்னோட சக்தி அவ்வளோதான். ஐயா எல்லாருமே பணக்காரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். இதெல்லாம் நான் பார்த்ததே இப்பதான் பார்க்குறேன். நான் சாமியே கும்பிட மாட்டேன், இப்போதான் கும்பிடுறேன். ஒரு 10 வருஷமா நான் சித்தரை கும்பிடுறேன். பௌர்ணமி அமாவாசைக்கு திருவண்ணாமலைக்கு ஓடிடுவேன். நைட் அங்கே இருந்துட்டு காலையில் தான் வருவேன். சித்தரை கும்பிடுவேன், எப்பவும் வச்சுட்டே இருப்பேன் பேக்கெட்டில். அவங்க வழி எங்கே இருந்துச்சு? வழி நீங்கள் பண்ணீங்க. எல்லாமே அடக்கம் சாமி எல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு சக்தி கண்டிப்பா ஷூர். எல்லாமே நிறைய இருக்காங்க. நல்லா தெரியல. கண்டிப்பா உங்ககிட்ட விலையை மதிக்க முடியாத சக்தி இருக்கு. ஷூர் ஷூர். அடுத்த வாரம் கூட்டம் நம்ம கண்டிப்பா சார். பட்டுங்க. திருப்தியா? கண்டிப்பா சார். பொறுமையா போங்க. எஸ் சார். சொல்லுங்க. ஷூர். பிரியாசா எத்தனை வருஷம் வலியுது? 10 வருஷம் வலி இருக்காம ஆபரேஷன் பண்ண சொன்ன. ஆபரேஷன் பண்ணவன் வண்டி இல்லையா? இவ எப்படி ஆச்சு? ஒரு 10 வருஷம் வலி எடுத்து அந்த காலத்துக்கு ரொம்ப வலிச்சு. ஓ அது எப்படி அடிக்கும்? நான் கையை வச்சாலே எதுவுமே ஓடி போயிடும்டா. நான் கையை வைக்காமே போயிடும். இருக்கா எப்ப போமா சொல்லியா? நான் உத்தரவு வாங்கிறேன். நான் உத்தரவு வாங்கிறேன். உண்மையிலே சூப்பர். நான் ஊனி நடந்தேன். நொண்டி மாதிரி நொண்டி எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்படிதான் நடந்து வந்தேன். முடியவே இல்லை. கொஞ்சம் தூரத்துனால வலிக்குது. இப்ப என்னமோ இப்படி காலை தூக்குறேன், இப்படி சொல்றேன், ஓடுறேன். எல்லாம் சக்தி நீங்க கொடுத்தது. நான் சும்மா சொல்லல, நிஜமாலே 100% இல்ல 200%. எனக்கே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷம். சூப்பர். கண்டிப்பா வந்துருவேன். நன்றி நன்றி. இந்த இடத்துல கரெக்டா பண்ணி இருந்தது. இப்போ ஒரு வருஷமா இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு எப்பாவது ஒரு சமயம் லைட்டாக இப்போ வலி இல்லை. வழி இல்லாம நான் சும்மா எடுக்க முடியாது. இருந்தா சொல்ல எடுத்து வரேன். அதுதான் லைட்டாக இருக்கு. ஆப்ரேஷன் பாருங்க. இப்போ வலி இல்லை. எங்க வலிக்குது? எவ்வளோங்க ஐயா? அந்த வழி வரணும். வலி இருந்தாலும் சரி, வலி இல்லாட்டியும் சரி, எடுத்து தடைய முடியல. வெத்தில வைங்க. இதை நீங்கள் போட்டு தனி குடிய கொஞ்சம் காரத்து குறையும். காரம் குறையும். இது செய்ய வலி வராது. அப்படி வந்தால் எனக்கு போகணும். போன செய்யுங்க. வேற என்ன பண்ணு பண்ணையா? திருச்சியிலேருந்து வராங்க. நாங்கள் ஒரு எனக்கு இந்த கால் மூட்டு வலி வந்து 10 வருஷமாக இருக்குது. அது ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஆப்ரேஷன் பண்ணல. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அப்புறம் கால் வலி இருந்துக்கிட்டே இருக்குனாங்க. அப்புறம் வலது கால் வந்து இப்போ ஒரு 3 மாதமாக வலி இருந்தது. இப்போ அதையும் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இன்றைக்கி ஐயா வந்து யூடியூப்பில் தான் பார்த்தோம். அதை பார்த்துட்டு இப்போ வந்து இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்னாரு. அதனால் நாங்கள் திருப்பி அங்கேருந்து இப்போ சென்னையிலேருந்து வந்து பார்த்துட்டு இப்போ ஐயா வந்து எங்களுக்கு அன்னதானம் போட்டு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. இப்போ நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் ஏதாவது வெளியில் எப்படி பார்க்குறோமோ அதோட இங்கே வந்து நல்லா திருப்தியாக செஞ்சு கொடுத்துருக்காரு. மக்களுக்கு வந்து எல்லோரும் வந்து உங்கள் கால் வலி, உடல் வலி எந்த மாதிரி இருந்தாலும் வந்து நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஐயா வந்து பணம்லாம் வாங்குறது இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ உங்களால் செய்யன்றதை கொடுத்து வாழ்த்துக்கள். ஆறு வருஷமா இருக்கா? எங்க போனீங்க? டாக்டருக்குலாம் போயிருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க. வீட்டில் யாரும் ஆள் கிடையாது. சாப்பாடு செய்யணும். ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களா? முக்கியமான சொன்னாங்க. இது முடியாட்டாங்களா?
ஆமா முடியாது ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் நாங்க நான் பண்ணல ஐயா வலி தாங்கிட்டு தான் இருக்கேன் மாத்திரை இப்போ நான் பண்ணி தரேன் ஆபரேஷன் ஒன்று எடுத்து பாரு விக்ரம் பாருங்க என்னதா வலி இல்லை எங்க போச்சு என்னத்த சொல்லிட்டா ஆபரேஷன் வலி இல்லை எங்க போச்சு வழியை காட்டிப்பேன் வலி இருக்காதா என்ன பேசுற கேட்டீங்களா இந்த தவறு தான் பார்த்துட்டு வா ரொம்ப வலி தாங்க முடியல காலை சொல்லலாமா வை காலை வைங்க பாரு ஒரு காலம் ஏதோ ஒரு காலை வைங்க சரி சரி அடுத்ததோ ஒரு காலை வைங்க என்ன பண்ணணும் வீட்டுல பண்ணணும் சரி சரி சார் ஓம் நாராயணா என்ன முனீஸ்வரன் என்ன பண்ணலாம் முனீஸ்வரன் கோயிலா பெரியாண்ட பெரியாடு முனீஸ்வரன் ஒன்று தாத்தா ஆமா குலதெய்வம் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க நாங்க வேண்டின்னு கேஸ் போட்டிருக்கோம் இன்னும் முடியல ஐயா அதனால முனீஸ்வரன் என்ன செய்ய வேண்டியதுன்னு கேட்டாங்க சொல்லுங்க பெரியாண்டு எல்லாம் ஒன்று தான் பெரியாடு கேஸ் கடிக்க அதை செட்டை ஆடு வெட்டேன் கோழி வெட்டேன் அது வெட்டியா வேண்டிக்கிறேன்னு கேட்கிறேன் முடியல இப்போ வந்து முடிச்சுக்கிறோம் உனக்கு ஓ சாமி கும்பிடு என்ன பண்ண சீக்கிரம் முடிச்சு செய்யும் அப்படி கேளுங்க ஆடு வெட்டேன் கோவடம் கட்டுறேன் தங்கம் முடிச்சோன்னா நடக்காது சரி எந்த சாமி நடக்காது ஆமா கரெக்டா சொன்னீங்க நடக்கவும் நடக்காது கரெக்டா பேசுங்க நான் சொல்லிக்கிறேன் திருப்பி என்ன செய்யணும் ஐயா திருப்பி திருப்பதி முடியல சொல்லுங்க இதெல்லாம் கேட்டாரா கேட்கல இல்ல நான் ஃபர்ஸ்ட் நான் அவர் இதான் இந்த மாதிரி பண்ணி பண்ணி அவசரப்படி அப்புறம் சாமி மேல குறை சொல்லுவீங்க சரி தப்புதாய் அவன் வேலையை அவன் பார்ப்பான் என் வேலையை நான் பார்க்குறேன் சரி எடுங்க அப்படி வச்சு சார் வச்சு கால் நீட்டு வரலாம் கைப்பலாம் அப்படி வீட்டில் அப்படி காலையில் கையில் பிடிச்சிடா காலை இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க உங்களுக்கு சரி ஐயா ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் சந்தோஷமா இருக்குன்றத நான் பண்ணி வருது இது மாதிரி வீட்டில் பண்ணணும்னு நடந்து பார்த்தப்ப இந்த வலி இல்ல ஐயா நடந்து போத வேமா அப்போ ரெண்டு நடந்து பேப்பர் நடக்குன்னு பார்த்தேன் என்ன சார் இல்ல ஐயா இல்ல இல்லையா வலி இல்ல ஆபரேஷன் பண்ண சொன்னீங்க ஆபரேஷன் பண்ண முடியுமா ரெண்டு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் நாங்க இப்போ ஒண்ணுமே இல்ல வலி உட்காரு உட்காரு போயிட்டுதா ஓ வழி இதான் எடுத்த வழி இப்படி சொல்லணும் இந்த மாதிரி இத்தனை வருஷம் வச்சு டாக்டர் போனேன் ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க ஐயா கிட்ட வந்து சாப்பாடு போட்டாரு ஒரு செகண்ட்ல என் வழியை போட்டு தீர்த்து எங்களால முடிஞ்சது அண்ணன் தர எங்கேருந்து வரீங்க? கொலப்பாக்கத்துலேருந்து வரோம் 6 வருஷமா இருக்குது முட்டி வலி எழுந்தா நான் இப்போ உட்கார முடியாது உட்காந்து எழுத முடியாது நைட்டில் தூக்கம் வராது ஒரே வலி தாங்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருந்து டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு தான் சொல்லிட்டாங்க 2 இடத்துக்கு போனோம் பார்வதி ஆஸ்பத்திரிக்கிட்ட போனோம் வருஷவாகத்தில் லட்சுமி நாராயண் டாக்டர்கிட்ட போனோம் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுமான்ட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்னா 1 மாதமாக ரெஸ்ட் எடுக்கணுன்றாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அப்புறம் எங்கள் வீட்டுக்காரு மாத்திரை போனேன் எங்கள் வீட்டுக்கார் தான் நேற்று பார்த்துட்டு ஐயாவோட இதை பார்த்துட்டு ஃபோனில் நான் அங்கே இட்டுன்னு போகிறேன் ஐயா கிட்ட வா சொல்லி இட்டுன்னு வந்தார் ஐயா அன்னதானம் போட்டாங்க வயிறு ரொம்ப சாப்பிட்டோம் இங்கே வந்தோம் எனக்கு நாங்கள் உள்ள காலை வச்சோன்னா நீங்கள் எதனா நம்புங்க எதனா நினச்சிங்க என்னை பற்றி நான் உள்ள கால் வச்சுன்னா கால் நல்லா ஆயிடுச்சுங்க
அவ்வளோதான். அண்ணா பணம் வாங்குறது இல்லைம்மா, நம்மளா விருப்பப்பட்டு கொடுக்கணும். அன்னதானம் வாங்குறது கிடையாது. அன்னதானம் பண்ணுறாரு, பணம் வாங்குறது இல்லை. இஷ்டப்பட்டது உங்களால் முடிஞ்சது கொடுக்கலாம். வருதா? திட்டா கை கீழே விடு. தூக்க முடியாது, தூக்க முடியாது அவரால். இதெல்லாம் தான் இருக்க முடியாது, அதுக்கு மேலே தூக்க முடியும். இந்த அளவுக்கு கொஞ்சம் விஷயம் அதெல்லாம் சொல்லலையே. கால் நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டேன். கால் வலி வீட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க, அவரு செய்யணும். நான் கொலபாக்கத்துலேருந்து வரேன். பேர் நரசிம்மன். எனக்கு 4-5 வருஷமாக அந்த கை தூக்க முடியாமல் சுகர் பேஷண்ட்டு. நான் ஜாம் ஆகிட்டு இப்போ ஐயா கை வச்சுன்னு எவ்வளோ பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சு ஓரளவுக்கு. அதே மாதிரி நீங்களும் எல்லாமே வந்து நல்லா பயன்பெறணும். உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவி செய்யணும். இல்லை இன்னும் மேலும் ஐயா புகழ் மேலும் மேலும் ஓங்கி நல்லா வரணும்னு எங்களுடைய ஆசை. அதுமாதிரி நீங்களும் வந்து பயன்பெறணும். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படியும் ஒரு 5 வருஷமாக இருக்குது இதுமாரி முட்டி வலி. 2 முட்டி இப்போ ஐயா கை வச்சோம்னா இப்போ எவ்வளோ பரவாயில்ல. நொட்டி தான் நடப்பாங்க. எங்கேயும் பஸ் ஏற முடியாது, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. எங்கே போனாலும் நான் வண்டியில் தான் கூப்பிட்டு போவேன். இங்கேயும் நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் ஐயா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கிடச்ச உடனே நான் இங்கே நேராக கூப்பிட்டு வந்து இப்போ ஐயா கை வச்சு எல்லாம் பண்ணி விடுவாங்க. இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக நல்லா நடக்க முடியுது. ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்லி வழி எத்தனை என்ன போட்டு உரியா சொல்லி சொத்த பண்ண கொடுக்க மாட்டேன். நீங்க இப்போ தராங்க ஏன் செய்ய மாட்டேன் வேலையா? வேலை பாரு அது ஏன் வீடு செய்ய மாட்டேங்கிறேன். நான் கேட்க தெரியாத கேட்குறேன். வேலைக்கு போறியா போ, சாயந்தரம் வந்து கொஞ்சம் தண்ணி புத்தகம் கொடுப்பேன். இங்கே இருக்கியா? சரி நீ வைக்கல வரைக்கிட்ட கொஞ்சம் போல சாப்பிட நேரம் எவ்வளோ நேரம் அவர் கொஞ்சம் ஏதாவது சொந்தம் தர முடியுதுண்ணே. சரி வேணா போகணும். நீ போக
யாரு கைவெளி ஏது நெஞ்சு வலிக்குது. இருக்கணும் பாரு. போற இருக்கணும் பாரு. இல்லையா? இல்ல. ஒரு ஆளை தூக்கி ஆக்கியா ஓம் நாராயணா. இருக்கா ரைட் நான் வைங்க வரல ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க ஐயா நான் போரூர் ஐயா கோவிலேருந்து நான் பண்ணிட்டுருக்கிறேன். இது முன்ன வந்து செவ்வாய் வியாழ வெள்ளி ஞாயிறு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வாரத்தில் உடம்பு நாள் வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணிட்டுருக்கிறேன். அதேமாதிரி மக்கள் வரதுங்க ஒரு 12க்குள்ளே வந்துடுங்க. அதே ஜென்ஸுக்கு வந்தீங்கன்னா முட்டு வலின்னா வேஸ்ட் கட்டி வாங்க, அப்போ தான் நான் அவங்களுக்கு பண்ண முடியும். இப்போ சில மக்கள் கை வலி கால் வலி இப்போயே நீங்களே பார்த்துருப்பீங்க. எந்த ஊர்லேருந்து வந்தோம் என்னென்ன பண்ணுறான்னு சில மக்களுக்கு கொடுத்துருவோம் பேட்டி. நான் வந்து பேட்டி யாருக்கும் தரதில்லை. நான் வந்து இருக்குது வாடகை வீட்டில் தான் வச்சுக்கிறேன். அந்த வாடகை வீட்டில் வச்சுட்டு வர்ற மக்களுக்கு வாரம் முதல்ல பசி அமர்த்துற வேலை எங்கள் அப்பா சொன்ன வேலை. அது பிறகு நோய் நம்மளோட எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மண்ணு தண்ணில் எங்கள் அப்பையும் தீர்த்துறாது. இவருங்க 10 வருஷம் 15 வருஷம் முட்டி வலி கிட்டி வலின்னு வராங்க. இங்கே போகும்போது அவங்கள அழுதுட்டு வந்து 2-3 பேர் அழுதுட்டாங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷத்தில் அழுதுன்றாங்க. அழுகாதீங்க. எத்தனையோ மக்கள் வந்து இப்போ கை வலி கால் வலி முட்டி வலி எல்லாம் எடுத்துகிட்டு போய் வேலூர் வந்தாங்க. அந்த ஊரில் ஏதோ ஊர் வராங்க, அவங்களே போயிட்டு எந்த ஊரும் தெரியல. அவங்க வந்து அவங்களே பாவம் அழுதுகிட்டே ஐயா நல்லா இருக்கு சொல்லி ஒருத்தர் குதிச்சுட்டே போயிட்டார். எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி போகிறேன். நான் வந்து அவ்வளோ அமௌண்ட்டு கொடு இவ்வளோ அமௌண்ட்டு கொண்டு மக்களை கேட்குறது இல்லை. ஏன் நம்ம பாவம் புண்ணிய கருமத்தை கேட்குறதுக்கு அப்படி தானே பணம் கேட்குறேன். உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு மட்டும் கொடுங்க. எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சரி சம்மதம். எனக்கு எவ்வளோ கொடுங்க சொல்லி அவங்களால இஷ்டப்பட்டது ஏதாவது முடிஞ்சது 500 போகிறாங்க 1000 போகிறாங்க 10 போகிறாங்க 15 போகிறாங்க போடாமையும் போகிறாங்க. அதில் பண்ணி சந்தோஷப்படுறது கேட்குறது இல்லை. ஒருத்தர் மக்கள் தருவாங்க எனக்கு. அதனால் மக்களுக்கு வச்சு அன்னதானம் போட்டு தர்றேன். அதேமாரி மக்கள் வந்து அட்ரஸ் சரியில்லைன்னா போரூர் ஐயா கோயில் கூகுளில் போட்டிங்கன்னா அட்ரஸ் கரெக்டாக வந்துடும். இந்த மக்களில் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிக்காங்க. நான் சொல்கிறதில்ல பாதி வழி குறைஞ்சிரும், பாதி வழி இருக்கும். அதேமாதிரி நிறைய நாள் கூட்டு அந்த எண்ணெயை பொறுத்து அடைவிட்டு சுடுதண்ணி ஒருத்தர் வச்சிங்கன்னா எல்லா வழியுமே தீர்ந்துடும். நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் சில பேர் வேலையை போய் பார்க்குறாங்க. சில பேர் அதை கவனிக்காம விட்டுறாங்க. அந்த வழி கொஞ்சம் இருக்குது. தயவுசெய்து சொல்லி அங்கேருந்து வர்றீங்க செய்கிறீங்க உட்காந்து கஷ்டப்பட்டு போகும்போது சந்தோஷப்படுத்திடுறோம். அந்த சந்தோஷத்தை நீங்களும் கொஞ்சம் சேர்ந்து ஒத்தடிச்சு அந்த வழியும் கொள்ளவே போயிடும். அதேமாரி இந்த தீபாவளிக்கு மக்களுக்கு நம்ம சொந்த தாய்மார்களுக்கு புடவை கொடுத்தேன். இந்த ஜனவரி மாதமும் நான் பொங்கல் கழித்து மறுவாரமும் கொடுப்பேன். என்னால் முடிஞ்சது மக்களுக்கு சேவை பண்ணுறேன். இதே சில மக்கள் வந்து சாப்பாடு இல்லைன்றாங்க, அரிசியும் கொடுக்குறேன். சில மக்கள் வந்து உடம்பு சரியாக காசு இல்லைன்றாங்க. அவங்க என்னால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணுறாங்க. என்னோட காசு இல்லை, யார்ட்டா கடன் வாங்கியாவது நான் மக்களுக்கு கொடுத்துறேன். திரும்ப யாராவது இந்த மாதிரி கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்துட்றாங்க. எனக்கு மக்கள் உதவியில் வச்சு தான் நான் சேவை பண்ணுற வச்சு என்னுடைய இதில் எதுவுமே கிடையாது. மக்கள் தரதை வச்சு தான் மக்களுக்கு ஷோரூம் போடுறேன், வாடகையும் கட்டுறேன், கரண்ட் பில்லும் கட்டுறேன், உடம்பையும் பார்த்துக்கிறேன். என்னுடைய உழைப்பு இல்லை, மக்கள் உழைப்புல தான் நான் வச்சு பண்ணிட்டுறேன். அதேமாதிரி மக்கள் வந்து இதை பயன்படுத்தினா நல்லா இருப்பீங்க. ஐயா உண்டியா இது வந்து ராஜ் வெட்டீஸ்வரர் எல்லாமே போட்டிருக்காங்க. அவர் வந்து மக்களுக்காக தான் பண்ணுறாரு, எனக்காக இல்லை. மக்கள் சேர்க்கப்படும். அதேமாதிரி ஒரு லைட் பண்ணுங்கள், ஒரு செப்பரேட் பண்ணுங்கள். எதுவுமே யாருமே பண்ண மாட்டேங்க ஒரு டிவியில் எதுவுமே. அது மாதிரி பண்ணுங்கள், அவங்களுக்கு பேர் வரணும். நம்ம ராஜ் வீட்டில் இது மாதிரி போரூர் ஐயா கோயில் ஐயா உண்டியா.